ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கிரேவி பார்க்க போகிறோம். எக் சுக்கா ஸ்டைலில் ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 4 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். 4 முட்டை ஊற்றிருக்கேன், அதனால் இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி தூவி விடுங்க. இப்போது கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா, முட்டை நம்மளுக்கு உடையாமல் உதிரியாக உடையாமல் வர்றதுக்காக கடலை மாவு சேர்த்துக்கிறோம். இது நீங்கள் முட்டை கலக்கியோ இல்லை ஸ்பூன் கரண்டி ஏதாவது வச்சு நல்லா ஃபுல்லாக அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எதை பிளெண்டர்லேயும் பண்ணலாம், கரண்டிலையும் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இதை நான் ஒரு சின்ன கப்பு லஞ்ச் பாக்ஸ் மாதிரி இருக்க மூடி போடுற கப்பில் நான் மாற்றிக்கிறேன். அதில் ஒட்டாமல் வர்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சுற்றி நல்லா தடவி விட்டுக்கிறேன். இது எதுக்காகனா, நம்ம முட்டை ஊற்றி இல்லை வேக வச்சு எடுக்க போகிறோம் இல்லையா, அது ஒட்டாமல் நம்மளுக்கு வர்றதுக்காக நம்ம எண்ணெய் தேய்க்கணும். எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு அந்த பாக்ஸோட மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு நம்ம வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம ஒரு தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த முட்டையை நம்ம வச்சு மூடி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் முட்டை நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்திருக்கும். இதை நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைமண்ட் ஷேப்போ இல்லை ஸ்கொயர் ஷேப்போ எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி பீஸாக எனக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதோ இந்த மாதிரி நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு நமக்கு. அதனால தான் இது மாதிரி பீஸாக நமக்கு வரும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயும் போதே கூடவே கொஞ்சம் போல் பட்டை, இலை, கிராம்பு, ஒரு மராத்தி மொக்கு, ஸ்டார் பூ, இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம சேர்க்கும்போது நமக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு வணக்கிக்கலாம். தீஞ்சு போகாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வணக்கி எடுத்துக்கணும். இப்போது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நான் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தோட சைஸை வச்சுக்கலாம். ஒரே அளவில் வெங்காயமும் தக்காளியும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது உப்பு நான் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்ம உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் நமக்கு சீக்கிரமாகவே வணங்கிடும். இப்போ நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா,
அதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நம்ம அடி பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே மசாலா எல்லாமே வணங்குச்சுன்னா நமக்கு மசாலா வாடை இல்லாமல் நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நம்ம எண்ணெயிலே வணக்கும் போது நம்மளுக்கு அந்த மசாலா வாடையோ இஞ்சி பூண்டு பச்சை வாடையோ எதுவுமே வராது. அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கிறோம். இந்த டைமில் ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த நேரத்தில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கிரேவி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா திக்காக நமக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு தக்காளி, நான் மீடியம் சைஸ் வெங்காயம் சொன்னாலே அதே அளவில் தக்காளி அரைச்சி ஜூஸ் வச்சுருக்கேன். அந்த ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியோட அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி விடுவோம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் நமக்கு கிரேவியே கிடைக்காம ரொம்ப சுண்டிடும். அதனால் மீடியம் அளவுக்கு வச்சு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது, கொதித்து வரட்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு குழம்பு கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலா குழம்பு எல்லாமே இதுக்குள்ள நல்லா ஊறுற அளவுக்கு நம்ம கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு இது கொதிச்சு வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துட்டுருக்கோம் குழம்பு நமக்கு. பாருங்கள், சுவையான பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எக் சுக்கா கிரேவி ரெடி ஆகிடுச்சு.